இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு இது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக போய் சேர்ந்துருப்பாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க எடுத்த மார்க் தான் இது. அதாவது அந்த காலேஜில் லாஸ்ட்டு பையனுக்கு சீட்டு கிடச்சிருக்கும். அந்த சீட்டோட கட் ஆஃப் மார்க் தான் க்ளோசிங் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு காலேஜஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கந்தர்வக்கோட்டை ரோட், செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். சிவில் இன்ஜினியரிங்க்கு க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 167.5, இது ஒரு நல்ல கட் ஆஃப் தான். பிசிக்கு வந்து 154.0, அதாவது 154 கட் ஆஃப். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு இந்த இருக்குது, அதுக்கும் கொடுத்துருக்காங்க 182.5. இதுக்கெலாம் ரொம்ப மார்க் வேணும். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க இந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு காலேஜ் தான் இது, நல்ல காலேஜு. நான் வந்து எப்போவுமே 130க்கு கீழே போகுது கட் ஆஃபு, ஓசியோட கட் ஆஃபு அந்த காலேஜில் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா அந்த காலேஜை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே நிறைய காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நல்ல காலேஜஸில் மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் கூட எடுத்து படிக்கலாம், தப்பே இல்லை. நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வேணும்னு சொல்கிறனால தான் நல்லா இல்லாத காலேஜஸாக சூஸ் பண்ணுறோம். 120க்கு கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கா, பரவாயில்ல போ சேரு அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்ருவாங்க பேரண்ட்ஸு. நீங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு புரிய வைங்க, நான் இந்த கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை எடுத்து படிப்பேன், ஈஸினாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஈஸிலாம் சும்மா கிடையாது, எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டு தான். சரி, ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் இசிஇக்கு 179, 174 சூப்பர் கட் ஆஃப் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலுக்கு ட்ரிபிள்இக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது 168.5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 163.0, 152.5. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் அட்டாமேஷன் இருக்குது இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில், தஞ்சாவூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில். இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ், இந்த காலேஜோட கட் ஆஃபும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டில் காலேஜஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாம் முன்னாடி வைக்கலாம். நல்ல காலேஜ் தான் இதுவும். நான் இப்போ சொல்கிறது வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு மட்டும் சொல்கிறேன். ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த காலேஜஸில் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அந்த காலேஜஸை கேட்டுக்கோங்க. அந்த காலேஜில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய யூடியூப் சேனலில் போடுவாங்க, அதெல்லாம் வந்து அப்ராக்ஸாக தான் இருக்கும், அக்யூரேட்டாக சொல்ல முடியாது யாராலையுமே. நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டீங்க, இங்கே நாங்கள் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது இந்த காலேஜஸ் வைக்கலாம், வைக்க வேண்டியதில்லைன்னு முதலே முடிவு பண்ணி போட்டுக்குருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு, அங்கே வந்து கட் ஆஃப் பார்க்குறோம். இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு, சிவில் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது இந்த காலேஜில். மோஸ்ட்டாக தமிழ் மீடியம் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேஎஸ்கே காலேஜ், இந்த காலேஜில் 125.5 பார்த்தீங்கன்னா தெரியும். பிசி கட் ஆஃபே 125 தான். அதாவது இதெல்லாம் வந்து ரவுண்ட் 3ல் லாஸ்ட்டாக இருப்பாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க சூஸ் பண்ண வேண்டிய காலேஜஸ். ரவுண்ட் 1ல், ரவுண்ட் 2ல் இருக்கவங்களாம் இதெல்லாம் போடாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், போடாதீங்க. அரசு காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சென்னை மெயின் ரோடு, தஞ்சாவூரில் இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரூப்ஸுக்கு மட்டும் 162 வந்துருக்கு. இதுவுமே யோசித்து போடுங்க. காலேஜோட கவுன்சிலிங் கோடு முக்கியம். நம்ம வந்து ஒரு சில காலேஜஸோட கவுன்சிலிங் கோடை மாற்றி போட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் தான். நம்ம ஒரு காலேஜை நினச்சி போடுவோம்,
ஆனால் கவுன்சிலிங் கோடு மாறிடுச்சுன்னா வேறு ஒரு காலேஜுக்கு போயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் நல்ல காலேஜ், ஃபேமஸான காலேஜ். அங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற காலேஜ் தான். அப்புறம் பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 91 பிசியில், இது ஓபிசியில், சாரி ஓசியில். மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுக்கலை, சீட்டே எடுக்கலாங்க. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது காலேஜுன்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க, வேறு வழி இல்லை, எதுவும் கிடைக்கல, டாப் டயர் காலேஜஸில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்புறம் மண்டையார் இன்ஜினியரிங் காலேஜு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போக போக அதாவது எல்லா கட் ஆஃப் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட்டு கிடைக்கும். நம்ம நல்ல காலேஜாக பார்த்து எடுக்கிறோமான்றதான் அதில் முக்கியமான விஷயமே. 130 கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்து அது அட்டானமஸாக அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்களா ஏஐசிடியில் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்றது தான் நல்லது. காலேஜோட கவுன்சிலிங் கோடு வெப்சைட்டில் இருக்குது. மார்க்ஸு நான் வந்து 110 தான் எடுத்திருக்கேன், 120 தான் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் எய்மோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இங்கே போய் படிக்கலாம். ஏன்னா காலேஜஸில் சொல்லித்தர மாட்டாங்கன்றதை விட நம்ம எஃபர்ட் போட்டாலும் நம்மளால் படிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான். காலேஜோட இதெல்லாம் பார்த்தது ஒன்றும் இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, அதுக்கு போய் சேர்ந்துருக்காங்க, அந்த காலேஜஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முந்தின செட்டு இது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதான் தஞ்சாவூரில் இருக்கிற காலேஜஸ். போன தடவை இதில் கவுன்சிலிங்கில் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, இருங்க நான் ஸ்லோவாக இருக்கா கீழேருந்து மேலே போகிறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த காலேஜஸில் வேணும்னா வச்சுக்கலாம். நான் சொல்கிறது 130க்கு மேலே ஓசி கட் ஆஃப் அந்த காலேஜில் இருக்குன்னா அந்த காலேஜஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். 130 to 140 இருக்கிற காலேஜஸாக ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வைக்க பாருங்கள். ரவுண்ட் 2ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160க்கு மேலே இருக்க கட் ஆஃப் இருக்கிறத வைக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்க 180க்கு மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றிலாம் சொல்லுவோம். பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு அடிக்கடி வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், கனெக்ஷன்லேயே இருங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, நான் அந்த டிஸ்ட்ரிக்க்கு போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.